மதுரையில் மு.க. அழகிரியை சந்தித்து பாராளுமன்ற தேர்தலில் தனது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு தரும்படி வைகோ வேண்டுகோள் விடுத்தார். திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட பின்பு அழகிரி அரசியல் களத்தில் நாள்தோறும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரை விமான நிலையத்தில் அழகிரியை சந்தித்து நலம் விசாரித்தார் வைகோ. இந்நிலையில் மதுரை டிவிஎஸ் நகரில் உள்ள வீட்டில் அழகிரியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சுமார் 1 மணி நேரம் சந்தித்து பேசினார். அதன் பின்பு வைகோ நிருபர்களுக்கு பேட்டியளித்த போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று போட்டியிடுகின்ற மதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு தரும்படி அழகிரியிடம் வேண்டுகோள் விடுத்து உள்ளேன் என்று தெரிவித்தார். வைகோ அழகிரியின் திடீர் சந்திப்பு அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஒரே விமானத்தில் நாங்கள் இருவரும் மதுரையிலிருந்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொண்டு பேசினோம். வீட்டுக்கு வாருங்கள் என்று அறுவை சகோதரர் அழகிரி அவர்கள் அழைத்தார்கள். நான் அவசியம் வருகிறேன் என்று இப்பொழுது நடைபெறுகிற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு குறிப்பாக விருதுநகரில் போட்டியிடுகிற எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டேன். அதை போலவே எங்கள் வேட்பாளர்கள் அனைவருக்கும் அழகு சுந்தரம் உள்ளிட்ட சதன் திருமலைக்குமார், ஜோயல் உள்ளிட்ட வேட்பாளர்கள், டாக்டர் மாசிலாமணி, மல்லை சத்யா, கணேசமூர்த்தி உள்ளிட்ட அனைவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் நல்லாதரவை நான் நாடுகிறேன். நான் சந்தித்ததற்கு மிகுந்த அன்பை தெரிவித்துக் கொண்டதோடு மனம் விட்டு நாங்கள் பேசிக்கொண்டோம். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தினார்.